நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பெரிய ஸ்கேலு. இந்த ஸ்கேலை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மவுண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த மவுண்டில் ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டி எடுத்துக்கணும். இந்த கம்பியில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கழட்டி எடுத்துகிட்டு இந்த போர்ட்டல் பின் இருக்கும். இது 2 சைடும் இருக்குது. அந்த ஸ்க்ரூவை சும்மா நார்மல் சின்ன இதிலே வச்சு நம்ம கழட்டிக்கலாம். சின்ன ஸ்க்ரூ தான். இதை கழட்டி அதுக்கப்புறம் அதுக்கு பேக் சைடு பேட்ரி இருக்கும். அதை இப்போ நம்ம கழட்ட தேவையில்லை. மொத்தமாக உண்டு கழட்டிட்டிங்கன்னா அந்த 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு ஸ்க்ரூவில் பார்த்திங்கன்னா கம்பி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கம்பி கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பி வந்து நீங்கள் ஒன் சைடு கழட்டிட்டு ஒரு இதுலேருந்து உருவனாலே வந்துடும். இதுமாரி திருப்பி வச்சு கழட்டிக்கலாம். இதையும் கழட்டி எடுத்துருங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் போட்டு கழட்டியாச்சு. அது சுவிட்ச் இருக்குது, ஏசி கார்டு கொடுத்துருக்காங்க. கழிச்சு உள்ள பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் பிசிபி. டைரெக்டாக சுவிட்சிலேருந்து கனெக்ஷன் எடுத்து கொண்டாந்து இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சுவிட்சு டேட்டா. அடுத்து ஃபஸ்ட்டு இந்த சிலிண்டர் 2ம் காயில் உள்ளது, க்ரீன் 2ம் காயிலேருந்து எடுத்து கொண்டாந்து இந்த கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. பேட்ரி ஜாக்கு, இது கிரவுண்ட் பின். பேட்டரியை கழட்டி ஃபஸ்ட்டு பேட்ரி தான் செக் பண்ணுவோம். எப்போவுமே ஒரு இது பார்த்திங்கன்னா பேட்டரியை கழட்டி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணியாச்சு. அடுத்து பேட்டரியில் வெறும் 1 வோல்ட்டு தான் இருக்குது. சுவிட்சு போயிடுச்சா அப்படின்னு எப்படி செக் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் எடுத்துங்க. சுவிட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வந்துடும். பட் சுவிட்சும் ஃபால்ட்டு கிடையாது, ஏசி கார்டும் ஃபால்ட்டு கிடையாது. இதில் போர்டு தான் போயிடுச்சு. அதை ரெடி பண்ணணும். ரெட் ப்ரோக்கு ஒரு இதில் வச்சுட்டு சுவிட்சுக்கு கண்டென்ட்டு செக் பண்ணுறேன். பஸ்ஸர் அடிக்குது. ஸோ அந்த லீடெல்லாம் நம்ம கரெக்டாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஏசி கார்டும் ஒரு எண்டில் ரெட் ப்ரோப்பையும் இன்னொரு எண்டில் பிளாக் ப்ரோப்பை மாற்றி வச்சு பாருங்கள். கண்டென்ட் வந்துச்சுன்னா ஏசி கார்டும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி தான் காயிலும் ஓல்டேஜ் கொடுக்காமல் இப்படி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.